தமிழகத்தில் தொடர்ச்சியாக 3 நாட்களாக மழை பதிவாகி வரக்கூடிய சூழலில் இன்று எங்கெல்லாம் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். தமிழகத்தில் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மழைக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த 2 புள்ளிகளில் பார்க்கலாம். ஒன்று, வங்கக்கடலில் இருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி. இந்த மேலடுக்கு சுழற்சியை நம்ம பார்க்குறோம். அதே போல் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி. இந்த சுழற்சியானது, இந்த 2 சுழற்சியுமே தமிழ்நாட்டுக்கு காற்றையும் ஈரப்பதமான காற்றை கொடுத்து அந்த காற்று அப்படியே உள்ள வர்றப்போ இந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. அதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த பகுதிகள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அரபிக்கடலுடைய காற்று நேரடியாக வருவதாலும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தென்மேற்கு பருவமழை தொடங்கலை அப்படின்னாலும் கூட சாதகமான சூழல் இங்கே ஏற்பட்டிருக்கிறது. சாதகமான சூழல் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த புள்ளியானது, இந்த காற்று சுழற்சியானது அடுத்து ஒரு தாழ்வு பகுதியாக மாறும் கணிக்கிறாங்க. இது அடுத்தடுத்த நிலைகளை ஆழ்ந்த தாழ்வு பகுதி மண்டலம் வரை கூட செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. புயலாக மாறுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழகத்தில் அதாவது எப்பயுமே தென்மேற்கு காற்றின் போது இங்கே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் மழை இருக்கும். ஆனால் இப்போது நமக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும், குறிப்பாக வட மாவட்டங்களில், மத்திய மாவட்டங்களில், சேலத்தில், மதுரை வரை எல்லா இடங்களிலேயும் மழைக்கான வாய்ப்பு இந்த 2 சுழற்சிகளுமே தமிழகத்திற்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது தான் சரி. இப்போது நாம் எங்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். எங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பார்த்து விடலாம். வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்று மழைக்கான வாய்ப்பு 12 மாவட்டங்களில் இருக்குது அப்படின்றாங்க. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்று காலை நேர நிலவரத்தின்படி தமிழகத்தில் இந்த பகுதிகளில் மழை இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் நான் சொன்ன இந்த சுழற்சியை ஒட்டி இருக்கக்கூடிய கேரளாவுடைய பகுதிகளில், குறிப்பாக கோவை போன்ற பகுதிகளில் லேசான சாரல் மழையோடு இன்றைய நாள் தொடங்கும். சரி, அடுத்தடுத்த மணி நேரங்களில் பொதுவாக இந்த மழை மதியத்துக்கு மேலே தான் உக்கிரமாகிறது. நான் சொன்ன மாதிரி இந்த காற்றானது கோவைக்கு மேலே அப்படியே சேலம் போன்ற பகுதிகளில் வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள், கர்நாடக மாநிலத்தில் மிக தீவிரமான மழை இன்று இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே பெங்களூரில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். இது மதிய நிலவரம். இன்று மாலை நிலவரம் என்ன அப்படின்னா, இன்று மாலை நேரத்தில் வேலூருக்கு மேலே, கிருஷ்ணகிரிக்கெல்லாம் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேலூருக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகள், திருவண்ணாமலை, வடக்கு கடலோர மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பரவலாக குறிப்பாக தென் மாவட்டங்களில் பெரிய அளவிலான மழை இல்லை அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஆனால் மாலை 7 மணிக்கெல்லாம் இந்த நிலவரம் விலகி விடுகிறது. சென்னை போன்ற பகுதிகளுக்கு அது மழையை கொடுக்கிறது. காரணம் என்னென்னா, இது அப்படியே கொஞ்சம் இந்த சுழற்சியானது மேல் நோக்கி நகர்வதால் இங்கே இருக்கக்கூடிய, அதாவது இங்கு பெய்து கொண்டிருந்த மழையானது கொஞ்சம் அப்படியே மேல் நோக்கி நகர்வதை நாம் பார்க்க முடிகிறது. அதுதான் இன்று இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கிறது. ஸோ அது இன்று இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்று இரவில், அதாவது முன் இரவில் சென்னைக்கு மழை இருக்கிறது. அது அப்படியே நகர்ந்து விடுவதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தடுத்த நாட்களும் மழைக்கான சாதகமான சூழல்கள் இருக்கிறது. ஏன்னா 23ஆம் தேதி வாக்கில் நமக்கு தென்மேற்கு பருவமழை கை கொடுக்கக்கூடும் அப்படின்றப்போ அந்த சாதக சூழல்களையும் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மழையானது, இந்த சுழற்சியானது தெலுங்கானா, ஆந்திரா போன்ற பகுதிகளில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தலாம் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. கர்நாடகாவும் தப்புவதற்கு இல்லை அப்படின்றாங்க. கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் வெள்ளப்பெருக்க அளவிற்கான மழை இருக்கும். தமிழகத்தில் இதே போன்ற மழை அடுத்த 2 நாட்களுக்கு தொடரும் அப்படின்ற விஷயங்களை பதிவு பண்ணுறாங்க. தொடர்ந்து நம்முடைய தனியார் வானிலை ஆர்வலர் திரு ஜெபசிங் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்னைக்கு ஒரு 12 மாவட்டத்துக்கு மழை சொல்லியிருக்காங்க, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு. இந்த மழையினுடைய நிலவரம் அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்கும்? வணக்கம். இப்ப தற்போது வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு, அந்த சுழற்சி பகுதி தாழ்வு பகுதியாக கிட்டத்தட்ட இன்றைக்கு தோன்றுகிறது. இது கிட்டத்தட்ட சென்னையோட கொஞ்சம் அப்படி மேல நார்த்ல இருக்கிறதுனால இது விசாகப்பட்டினம் வரைக்குமாக பரவி இருக்கிறது. அதனால இன்னைக்கு மழையை பொறுத்த மட்டும் நார்த் சைடு தான் மழை இருக்கும். சவுத்துல, அதாவது சவுத் தமிழ்நாடு பெரிய அளவில் மழை இருக்காது. சென்னையுடைய ஸ்பெல் பாத்தீங்கன்னா பிற்பகலுக்கு பிறகுதான், அதாவது ஈவினிங் ஒரு 4 o'clock பிறகுதான் சென்னையில ஒரு ஸ்பெல், ஒரு 3 hours ஒரு கனமழை இருக்க வாய்ப்பு இருக்குது. இது இல்லாம மேல விசாகப்பட்டினம்ல ஹெவி ரெயின் இருக்கும். வெரி ஹெவி ரெயின்னா மிக அதிகமான கனமழை இருக்கும். அது மாதிரி பெங்களூர், அந்த கோஸ்டல் கர்நாடகா, கோஸ்டல் கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பகுதி தான் இப்ப இன்னைக்கு பெரிய அளவில்
கீழ் பகுதியில தமிழ்நாட்டினுடைய கீழ் பகுதியில மழை இருக்க வாய்ப்பு இல்லை. இப்படி சென்னையில வந்து இப்போ காலையில அவ்வளவு அதிகமான மழை இருக்காது. பிற்பகல் துவங்கி இரவு வரைக்குமாக மழை. நாளைக்கு அநேகம் இது இந்த சிஸ்டம் ஆந்திரா பகுதியில பரவுறதுனால மழையினுடைய தாக்கம் கொஞ்சம் நாளைக்கு குறையலாம். அதுக்கு பின்பதாக வரக்கூடிய சிச்சுவேஷனை பார்த்து நம்ம முடிவு செய்யலாம். இன்னொரு பக்கம் அரபிக்கடலையும் இதே மாதிரி ஒரு சுழற்சி பகுதி இருக்கனால நம்ம இரண்டு பகுதிக்கும் இடையில நம்ம இதனுடைய இம்பாக்டை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். மழை சென்னை பொறுத்த மட்டும் கண்டினியூஸ் ரெயின் இருக்காது. ஒரு 3 hours 4 hours ஒரு லாங் ஸ்பெல் இருக்கும். இப்படிதான் இன்னைக்குடைய நிலவரம் காணப்படுகிறது. நன்றி ஜெபசிங். இன்று முன் இரவில் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய நேரம் ஒரு 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக மழை காட்டுகிறது அப்படின்றத முக்கியமான ஒரு விஷயமாக சென்னை போன்ற பகுதிகளில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில் மழை குறையும். ஆனால் மேலே இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய 3 மாநிலங்களிலையும் மழைக்கான ஆபத்து அதிகரித்திருக்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா விடை. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவர்களை மாஸ் ஏத்துறது. ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.